ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பழைய பென்ஷன் திட்டம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் மாற்று வழி இருக்குது. என்ன தெரியுமா? மத்திய அரசின் முடிவு இதுதான். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்திய அரசு சமீபத்தில் அறிவித்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது UPS, அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல ஆண்டுகால கோரிக்கைக்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பல நன்மைகளை கொண்டு வரும் வகையில் இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். மேலும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 10,000 உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இது ஓய்வு பெற்ற பிறகும் ஊழியர்களின் நிதி நிலைமை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும். 2026ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் 8வது ஊதிய குழுவிற்கு பிறகு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 34,560 உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 25 ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு குறைந்தபட்ச ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் ரூபாய் 17,780 இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த புதிய திட்டம் அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு அவர்களின் ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்க உதவும் என்பதில் சந்தேகமில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் 8வது ஊதிய குழுவிற்கு பிறகு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 34,560 உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் மூலம் 25 ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு குறைந்தபட்ச ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் ரூபாய் 17,780 இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.